ஹலோ ட்ரேடர்ஸ். ஓகே, இன்றைக்கி வீடியோ நம்ம ஃபாரெக்ஸ் பார்த்துட்ருக்கோம். 29/12/2023 இந்த இயரோட கடைசி நாட்கள் கடந்துகிட்ருக்கோம். இன்னொரு 2 days இருக்குது. ஓகே, இந்த 1 month நீங்கள் கடந்து வந்த பாதைகள் இது தான் இருக்கும் கோல்டில். நான் என்றைக்கு வீடியோ ஸ்டார்ட் பண்ணனோ அன்னையிலேருந்து இந்த கோல்டை ஃபாலோ பண்ணிகிட்ருப்பீங்க. ஓகே, ப்ராஃபிட் வந்திருக்கும், லாஸ் வந்திருக்கும். இப்போது ப்ராஃபிட்டை நோக்கி எவ்வளோ தூரம் போகுதுன்னு நம்ம வாட்ச் பண்ணலாம். ஓகே, இது வந்து கோல்டில் வந்து தேர்டு என்ட்ரி வந்திருக்கு. செகண்ட் என்ட்ரியில் நல்ல ப்ராஃபிட்டில் இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு ஜம்ப்பு போயிட்டு இப்போது தேர்ட் என்ட்ரி கொடுத்துருக்கு. என்ட்ரி வர வர யூஸ் பண்ணிக்க வேண்டியது தான். எப்படின்னு சொல்கிறீங்கன்னா, இங்கே பாருங்கள், என்ட்ரி வர வர லாட்டை இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருக்கும். 1 2 3 4 முடிஞ்சதுன்னா இங்கே ப்ராஃபிட்டு முடிஞ்சிடும். ப்ராஃபிட் முடிஞ்சதுன்னா அதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த என்ட்ரி க்ளோஸ் பண்ணிப்போம். இதில் பாருங்கள், 1 2 3 போயிட்டு அடுத்தது 3மே மேக்ஸிமம் ப்ராஃபிட் எடுக்கணும். ஆக்சுவலி நிறைய பேர் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா இதை ஹோல்டு பண்ணவே மாட்டாங்க. ஹோல்டு பண்ணாமல் ஸ்டாப் லாஸ் போட்டு க்ளோஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இதை ஸ்டாப் லாஸ் போடாமல் இதை எவ்வளோ தூரம் நீங்கள் எடுத்துகிட்டு போகிறீங்களோ, லாஸ் எந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துகிட்டு போகிறீங்களோ, ப்ராஃபிட்டும் மேக்ஸிமைஸ் பண்ணணும். இது இங்கே வந்தவொடனே ஆவரேஜ் பண்ணி இந்த இடத்துல வந்தவொடனே க்ளோஸ் பண்ணிவிட்டு வெளியில் வந்துடக்கூடாது. அது எந்த இடத்துல போய் முடியுது அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணி ப்ராஃபிட்டை க்ளோஸ் பண்ண வேண்டியதான். இப்போ பாருங்கள், ஒரு லாட்டு இதில் 2 லாட்டு போடுவோம், இதில் 3 லாட்டு போடுவோம். இப்போது 3 இதில் 1 3மே ஆவரேஜ் பண்ணி பார்த்தீங்கன்னா இங்கே ப்ராஃபிட் எங்கே நிற்குதுன்னு பாருங்கள். அதே மாதிரி தான் 1 2 3 4 லாட்டு, இந்த இடத்துல 4 லாட்டு, மொத்தம் 4 3 7 மொத்தம் 10 லாட்டு போட்டு இந்த இடத்துல 4 வரும்போது இங்கே வந்தாலே ப்ராஃபிட் ஆகிடும். ஏன்னா இதெல்லாம் ஆவரேஜ் பண்ணி இது ப்ராஃபிட் ஆகிடும். நம்ம மேக்ஸிமம் எடுக்கணும். மேக்ஸிமம் எடுத்து ரிவர்ஸ் எங்கன்ட்டு கண்டுபிடிச்சி போட்டிங்கன்னா ஓகே தான். இது 2 லாட் தான் வந்திருக்கு. 1 இங்கே மொத்தம் 3 லாட்டு. இதில் பார்த்தீங்கன்னா 3 3 6 லாட்டு. 6 லாட்னா இங்கே 3 போட்டு இங்கே வந்தீங்கனாலே உங்களுக்கு ஃபுல் ப்ராஃபிட் எடுத்துடலாம். இதை ஆவரேஜ் பண்ணி எடுத்துருவோம். நீங்கள் இதை ரிவர்ஸ் பண்ணி இது கூட ட்ராவல் பண்ணிங்கன்னா இன்ட்ராடே மட்டும் உள்ளே வந்துடாதீங்க. லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி உள்ளே வாங்க. நல்லா வெயிட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இதில் ப்ராஃபிட்டு நிறைய நிற்கும். ஆனால் இதுக்கு வெயிட் பண்ணதுக்கு மார்ஜின் இருக்கணும். பேக்கப் இல்லைன்னா சுத்தமாக ஒன்றுமே பண்ண முடியாது. பேக்கப் இல்லாமல் தான் நிறைய ட்ரேடர் காலி ஆகிறாங்க. ஈவன் நான் கூட வந்து ரொம்ப நாளாக பேக்கப் இல்லாமல் நிறைய லாஸஸ் நிறைய சந்திச்சிருக்கேன். அது எல்லாத்துமே ஸ்டடி பண்ணி லாஸஸ் இல்லாமல் எப்படி எடுத்துன்னு வரணுன்ட்டு ஓரளவுக்கு ஸ்டாண்டர்டாக இப்போது ரெகுலராக ட்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். என்கிட்ட ட்ரேட் பண்ணுறவங்களுக்கும் கைட் பண்ணிகிட்ருக்கேன், இந்த மாதிரி பண்ணுங்கன்ட்டு. ஓகே, அடுத்தது பார்க்கலாம். இது வந்து முழுக்க நான் செபி ரிஜிஸ்டர் கிடையாது. என்னோட ஜஸ்ட் கைடன்ஸ் வந்து ஸ்ட்ராட்டஜி எப்படி ஒர்க் ஆகுதுன்ட்டு சொல்லி கொடுக்குறது மட்டும்தான் வேலை. நீங்கள் பை அண்ட் சேல் எடுக்கிறதுக்கு எதுக்குமே நான் பொறுப்பு கிடையாது. கைடன்ஸ் வேணும்னா என்கிட்ட கேளுங்க, கைடன்ஸ் கொடுக்கலாம். ஓகே, அடுத்தது பார்க்கலாம். இது கோல்டு, இது சில்வர் பார்த்தோம். நம்ம பாருங்கள், 1 2 3 இதை நம்ம இங்கே க்ளோஸ் பண்ணியிருந்தாலே நல்ல ப்ராஃபிட். நம்ம எந்த அளவுக்கு ரிவர்ஸ் பண்ணி எடுத்து வந்திருக்கோம் பாருங்கள். ப்ராஃபிட் பண்ணி க்ளோஸ் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் என்னென்ன ஜம்ப் ஆகுது அதெல்லாம் நம்ம வாட்ச் பண்ண தேவை. ஓகே, அடுத்தது ஏயுடி கேட் ஒன்றுமே இல்லை. அடுத்தது ஏயுடி சிஹெச்எஃப். இதில் பார்த்தீங்கன்னா மூமெண்ட்டு ரொம்ப ஹெவியாக இருந்தது. இது கொடுத்தது இந்த இடத்துலையும் கொடுத்துருக்கு. மூமெண்ட் ரொம்ப ஹெவியாக இருந்ததுனால இதை வந்து அவாய்ட் பண்ணுறோம். மூமெண்ட்டு கொஞ்சம் இங்கே பாருங்கள், இந்த மூமெண்ட் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். இந்த மூமெண்ட்லாம் எப்படி இருக்குது பாருங்கள். இதில் கூட எடுக்கலாம் என்ட்ரி. நம்ம இது மேட்ச் ஆச்சுன்னா இதில் கூட என்ட்ரி எடுக்கலாம். இது ரொம்ப மூமெண்ட், அதனால் இதை நம்ம கேர் பண்ணலை. மேபி இதுலேருந்து
இங்கே ஒரு என்ட்ரி கொடுக்கும், அதில் வேணால் வாட்ச் பண்ணலாம். ஏவிடிஜேபிஒய் ரொம்ப நாளாக ப்ராஃபிட், நல்ல ப்ராஃபிட்டில் நிற்கிது. ஒரே ஒரு என்ட்ரி தான் ஓடிட்டுருக்கு. அந்த ஒரு என்ட்ரி நல்ல லாஸ் போச்சு. இப்போ ஒரே என்ட்ரியில் செகண்ட் என்ட்ரியே கொடுக்கல, ஒரே என்ட்ரியில் ப்ராஃபிட் ஓடின்னு இருக்கு. ஓகே, அடுத்தது ஏயுடி யூஎஸ்டி. இது வரைக்கும் நம்மளுக்கு என்ட்ரியே கொடுக்கல. ஓகே, இது வேண்டாம். ஏயுடி நியூசிலாண்ட் முன்னாடி பார்த்தீங்கன்னா செல் என்ட்ரி 2 கொடுத்தது, 2த்தையும் க்ளோஸ் பண்ணியாச்சு. பை என்ட்ரி 2 கொடுத்தது, நல்ல லாஸ் வந்து பை என்ட்ரி 1 கொடுத்தது, நல்ல ப்ராஃபிட் கொடுத்தது. ஓகே, நல்லா வாட்ச் பண்ணுங்கள், ரெகுலராக வாட்ச் பண்ணுங்கள். உங்களுக்கு இங்கே பாருங்கள், மூமெண்ட் ரொம்ப ஹெவியாக இருந்தது நேற்றுலாம். அதனால் ப்ளஸ்ஸு மார்க்கெட் வேறு 1 வீக்காக லீவு தான், கிறிஸ்மஸ் அங்கே ஹாலிடேன்றதுனால லீவு. நம்ம இந்த டைமில் போயிட்டு மார்க்கெட்டை யூஸ் பண்ணுறது வேஸ்ட்டு. ஜஸ்ட்டு என்ன நடந்துகிட்ருக்குன்னு எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கேன், அவ்வளோதான். கண்டி என்ட்ரி எதுவுமே எடுக்கலை இந்த வாரம். போட்ட என்ட்ரி என்ன ஆகிட்டுருக்குன்னு வாட்ச் பண்ணிகிட்ருக்கோம், அவ்வளோதான். இதில் 1 2 3 என்ட்ரி கொடுத்து க்ளோஸ் பண்ணோம். இந்த இடத்துல 1 இதில் க்ளோஸ் பண்ணுவோம், இல்லைனா இந்த கலரில் க்ளோஸ் பண்ணுவோம். பாருங்கள், நல்லா கொடுத்ததா. கேட் ஜேபிஒய் இந்த என்ட்ரி எடுக்கவே இல்லை நம்ம. அதுக்கு முன்னாடி ஒரு என்ட்ரியை பாருங்கள், 1 2 3 4 நல்லா இறங்கிச்சு, க்ளோஸ் பண்ணலை. அதுக்கப்புறம் மேலே போயிட்டு கீழே வந்து அதுக்கப்புறம் க்ளோஸ் ஆகிருக்கு. ஓகே, ஹீரோ சிஹெச்எஃப் இந்த இடத்துல 2மே எடுக்கலை. ஏன்னு உங்களுக்கு சொல்லியிருப்பேன். இந்த இடத்துல எடுத்திருக்கோம். எதனாலனா இந்த என்ட்ரி ஒரு என்ட்ரி நைட்டில் ஒரு என்ட்ரி போட்டேன் நான். எதனாலனா இந்த இடத்துல மூமெண்ட்டை பாருங்கள், இதுக்குள்ளேயே தான் இருக்குது, இன்சைட் பார் இதுக்குள்ளேயே இருக்குது. அதனால் ஒரு என்ட்ரி எடுத்திருக்கேன். அடுத்த என்ட்ரிக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இது ப்ராஃபிட் போதான்னு வாட்ச் பண்ணலாம் நம்ம. ஹீரோ சிஹெச்எஃப், ஹீரோ ஜிபிபி இது என்ட்ரி கிடையாது. என்ட்ரி கொடுத்துருந்தா ப்ராஃபிட்டு, என்ட்ரி எடுக்கலை நம்ம. என்னோட ரெகுலராக வாட்ச் பண்ணுங்கள். 1 2 3 3 தான் இது. ஏன்னா இது பக்கத்தில் வந்திருக்கு, என்ட்ரி எடுத்துருக்க மாட்டேன். 1 2 3 4 4 என்ட்ரி வந்து ப்ராஃபிட் கொடுக்குற மாதிரி கொடுத்து போயிட்டுருக்கு. நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா லாங் ப்ராஃபிட், லாங் ஸ்டாப் லாஸ் ஆனாலும் ஸ்டாப் லாஸ் கிடையாது நம்மளுக்கு, நோ ஸ்டாப் லாஸு. மேக்ஸிமம் ப்ராஃபிட் என்ன எடுக்க முடியுமோ எடுத்துடணும். ஓகே, 4 என்ட்ரி ஓடிட்டுருக்கு. 4னா 4 3 7 2 9 10 என்ட்ரி ஓடிட்டுருக்கு. 10 லாட் ஓடிட்டுருக்கு. நல்ல ப்ராஃபிட்டில் இருக்குது. நீங்கள் இமேஜின் பண்ணி பாருங்கள், ஒரு ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் ஒரு லாட்டு போடுறவங்களுக்கு என்ன மாதிரி ப்ராஃபிட் கொடுக்கணும்னு பாருங்கள். இதில் 10 லாட் ஓடிட்டுருக்கு. 10 லாட்டில் என்ன ப்ராஃபிட்டில் ஓடுதுன்னு பாருங்கள். 2 3 என்ட்ரிக்கு எப்படி இருக்கணும், 2னா 3னா 3 லாட்டு, 3 லாட்டுக்கு என்ன ப்ராஃபிட் ஆகுது. இது 10 லாட் ஓடிட்டு என்ன ப்ராஃபிட் ஆகும்னு பார்த்துருங்க. அடுத்தது ஹீரோ ஏயுடி, ஹீரோ ஜேபிஒய் எதுவுமே எடுக்கலை நம்ம ரொம்ப நாளாக. ஹீரோ நியூசிலாண்ட் 1 2 3 4 10 லாட்டு, நல்ல ப்ராஃபிட். இந்த இடத்துல 3 லாட்டுன்னா 6 பார்த்தீங்கன்னா இங்கேயே நல்ல ப்ராஃபிட்டாக இருக்கும். க்ளோஸ் பண்ணியிருக்கலாம். க்ளோஸ் பண்ணாமல் சாஃப்ட்வேர் இன்னொரு என்ட்ரி கொடுக்குதான்னு வாட்ச் பண்ணோம். என்ட்ரி கொடுத்து க்ளோஸ் பண்ணோம், நல்ல ப்ராஃபிட். 10 லாட்டு இந்த இடத்துலலாம் வரும்போதெல்லாம் உங்களுக்கு இமேஜினே பண்ண முடியாது. ஃபாரெக்ஸில் பண்ணிகிட்ருக்கவங்களுக்கு தெரியும். ஓகே, அடுத்தது ஹீரோ யூஎஸ்டி நல்ல என்ட்ரி கொடுத்துருக்கு, நல்ல மேலே போயிருக்கு. இது பாருங்கள், ப்ராஃபிட் கொடுத்தது. இந்த இடத்துல நம்ம என்ட்ரி எடுக்கலன்னு சொல்லியிருந்தோம் நம்ம, லாஸ்ட் வீக் போட்டிருப்பேன் வீடியோ. இந்த வீக் நல்ல மூமெண்ட்டு கரெக்டாக மேலே போயிட்டு அந்த இடத்துலையே ஸ்ட்ரகிள் ஆகிருந்தது. அதில் ஒரு என்ட்ரி கொடுத்துருக்கேன், ப்ராஃபிட்டில் இருக்குது. ஃபஸ்ட் என்ட்ரி. ஓகே, ஒரு என்ட்ரி தான், 2 என்ட்ரி கிடையாது. ஏன்னா பக்கத்துலேயே வந்திருக்கு, இன்னொரு என்ட்ரி கிடையாது. ஜிபிபி ஏயுடி கேட் கிடையாது, ஜிபிபி சிஹெச்எஃப் இதில் என்ட்ரி எடுத்திருக்கும். கண்டிப்பாக நான் எடுத்திருக்கேன்.
எதனாலனா இன்சைட் பார் உள்ளே இருக்குது. மூமெண்ட்டு அங்கேயும் இங்கேயும் ஓடல, போயிட்டு வந்திருக்கு. ரிவர்ஸு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஹீரோ சிஹெச்எஃப் வாட்ச் பண்ணுங்கள் நல்லா. ஹீரோ கேடு, ஹீரோ சிஹெச்எஃப். ஹீரோ நியூசிலாண்ட் கிடையாது. ஹீரோ ஜிபிவி யூஎஸ்டி 1 2 3 4 5 6 7 7 என்ட்ரி கொடுத்துருக்கு. 7 என்ட்ரினா நல்லா வாட்ச் பண்ணுங்கள். இதுலேயே நல்ல ப்ராஃபிட்டு. 7னா இங்கே 7 லாட் ஓடுது, இங்கே 6 லாட் ஓடுது, 5 லாட்டு டோட்டல் பண்ணி பாருங்கள். இங்கேருந்து இங்கே வந்தாலே நல்ல ப்ராஃபிட்டு. நீங்கள் இமேஜினே பண்ண முடியாது நல்ல ப்ராஃபிட்டு. ஆனால் வெயிட் பண்ணுறோம். இதுக்கு எல்லாத்துக்கும் என்ன வேணும்? மார்ஜின் வேணும். மார்ஜின் எவ்வளோ வச்சுருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் நீங்கள் பிளான் பண்ண முடியும். யாருமே இதுக்கு தனியாக வீடியோ போடுறேன் நான். ஃபாரெக்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய அக்கௌண்ட்டு இருக்குது. சென்ட் அக்கௌண்ட் இருக்குது, டாலர் அக்கௌண்ட் இருக்குது, ஸ்டாண்டர்ட் அக்கௌண்ட் இருக்குது, அந்த ஜீரோ ஸ்ப்ரெட் அக்கௌண்ட் இருக்குது. அந்த மாதிரி நிறைய இருக்குது. நான் முழுக்க எல்லாருக்கும் கைட் பண்ணது சென்ட் அக்கௌண்ட். அந்த சென்ட் அக்கௌண்ட் நான் ஃப்யூச்சரில் சொல்கிறேன். நான் உங்களுக்கு சென்ட் அக்கௌண்ட்டில் தான் நம்மளால் என்ன முடியுமோ, மிடில் கிளாஸில் நார்மலாக விவசாயம் பண்ணுறவங்க, நார்மலாக ஸ்விக்கி ஓட்டுறவங்க, அவங்க கூட இதை பண்ணலாம். அது என்னென்ன கைடன்ஸ் வேணுமோ அதை கேட்டிங்கன்னா நான் கொடுப்பேன் நான். ஓகே, இது அடுத்தது போகலாம். இவ்வளோ என்ட்ரிக்கு உங்களுக்கு நிறைய தேவைப்படும். அதெல்லாம் உங்களுக்கு ஓகேனா இதில் லாங் டைம் தான். இது பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், நவம்பர் 15 ஆரம்பித்து 1.5 மாதம், கரெக்டாக 1.5 மாதம் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ப்ராஃபிட் கொடுக்குற மாதிரி கொடுத்து மேலே தூக்கின்னு இருக்குது. இங்கே லாஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜீரோவில் இருக்குது. எப்படி ஜீரோவில் இருக்குது? இங்கேருந்து இவ்வளோ தூரம் வந்துருக்கு, லாஸ் தானே? இல்லை, ஜீரோவில் இருக்குது. ஏன்னா லாட் இங்கே இன்க்ரீஸ் ஆகின்னு இருக்குது, ஜீரோவில் இருக்குது. இங்கேருந்து இங்கே வந்தாலே ப்ராஃபிட் ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் ஒரு அடி கீழே வந்து இங்கே நின்றுச்சுனாலே போதும், மேக்ஸிமம் ப்ராஃபிட். அது எவ்வளோ தூரம் வருதுன்னு நம்ம வாட்ச் பண்ணலாம். ஓகே, ஜிபிபி யூஎஸ்டி ரொம்ப நாளாக வாட்ச் பண்ணுங்கள், வாட்ச் பண்ணிகிட்ருக்கீங்க. ஓகே, இது ஜிபிபி ஜேபிஒய். இதை நான் ஸ்டார்ட் பண்ணும் போதே கொடுத்துருப்பேன் உங்களுக்கு. 1 2 என்ட்ரி 3 லாட்டு போட்டிங்கன்னா நல்ல ப்ராஃபிட் கொடுத்தது. அதுக்கப்புறம் ரிவர்ஸ் ஆச்சு. அதெல்லாம் நியூசிலாண்ட் யூஎஸ்டி எதுவுமே கிடையாது. நியூசிலாண்ட் சிஹெச்எஃப் இது கிடையாது. ஏன்னா மூமெண்ட்டு பாருங்கள், ஒரு அடி அடிச்சு ரிவர்ஸில் திருப்பி அதே இடத்துல போய் நிற்கிது. இது ஃபேக்கு. இதெல்லாம் நம்ம எடுக்க மாட்டோம். இதில் 2 என்ட்ரி வெயிட் பண்ணோம். பக்கத்தில் கொடுத்ததுக்கு 2 என்ட்ரி தான் கொடுத்தோம். 2 என்ட்ரி நல்ல ப்ராஃபிட் போச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் ரிவர்ஸ் ஆகி திருப்பி ப்ராஃபிட் போய் இந்த இடத்துல புக் பண்ணோம். அதுக்கப்புறம் ஒரு என்ட்ரி கிடச்சிருக்கு, அது எடுக்கலை நம்ம, வேஸ்ட் ஆகுது. அதில் நல்லா மாட்டிப்போம் நம்ம. இது பாருங்கள், நியூசிலாண்ட் ஜேபிஒய் ரொம்ப நாளாக ஓடிட்டுருக்கு. நவம்பர் 15 ஆரம்பித்தோம். 6 லாட்டு நல்ல ப்ராஃபிட்டிங்லாம் கீழே வந்துட்டுருக்கு. திருப்பியும் ரிவர்ஸ் போய் நல்ல ப்ராஃபிட்டில் தான் இருக்குது. இன்னும் க்ளோஸ் ஆகலை. எவ்வளோ தூரம் கீழே வருதுன்னு வாட்ச் பண்ணிகிட்ருக்கோம். கீழே வரட்டும், என்ன நடக்குதுன்னு ரெகுலராக வீடியோ வரும்போது உங்களுக்கு தெரியும். இந்த வாரம் சுத்தமாக வீடியோ போடல, ஏன்னா லீவ் டேஸில் போட்டு உங்களுக்கு அதையே காமிச்சிட்ருக்குது வேஸ்ட்டு. அதனால் சரி, ஓகே, இந்த இயர் எண்டுக்கு ஒரு வீடியோ முடிச்சிடலாம் அப்படின்ட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஏன்னா இதில் டெய்லி வீடியோ போடுறது யூஸ் இருக்காது. மோஸ்ட்லி அப்டேட்டு ரெகுலராக வேணுன்றவங்களுக்கு ஓகே, புது என்ட்ரி கிடச்சா ஓகே. இதில் ஒரு என்ட்ரி கிடைக்கணுனாலே 15 30னா 15 நாளைக்கு வெயிட் பண்ணணும் ஒரு என்ட்ரி, அடுத்த என்ட்ரி வரதுக்கு. அதுக்கப்புறம் ஒரு வாரம் ஆகும். டெய்லி போட்டிங்கன்னா எந்த என்ட்ரியும் கிடைக்காது. ஒன்றுத்தையே தான் நீங்கள் பார்த்து போய், ஏன்னா இருக்கிறது முதல்ல 30 தான் மொத்தமே. இந்த 30 மேஜர் பேரை எடுத்து நம்ம ரிவர்ஸ் எங்கெங்கே வருது, எங்கெங்கே டாப்பில் போகுது, அதெல்லாம் நம்ம அனலைஸ் பண்ணி என்ட்ரி போட்டுன்னு இருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த 1.5 மாதத்தில் நல்ல ப்ராஃபிட்டில் தான் இருக்குது. பார்க்கலாம் அடுத்தது என்ன நடக்குதுன்ட்டு. நியூசிலாண்ட் யூஎஸ்டி இங்கே ஆரம்பிச்சது போன மாதம் 29.
வரேன் 29 ஆயிடுச்சு. எத்தனை என்ட்ரி? 1 2 3 4 5 6 7 8 என்ட்ரி ஒன்று இருக்குது. நல்ல பக்கத்தில் வந்திருக்கும், அதெல்லாம் எடுத்துக்க மாட்டேன். 8 என்ட்ரினா இங்கே 8 லாட்டு, 7 லாட்டு, 8 × 7 எத்தனை லாட்டு போகுதுன்னு பாருங்கள். இங்கெல்லாம் உங்களுக்கு இங்கே லைட்டாக வந்தாலே ப்ராஃபிட், புக்கிங் முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் கொஞ்சம் வரத்தெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த இடம் வரணும். இந்த இடம் வந்து இங்கே வந்து தான் ரிவர்ஸ் ஆகும் மோஸ்ட்லி. இந்த இடம் வரும்போதெல்லாம் உங்களுக்கு நீங்கள் போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டு அப்படியே டபுள் ஆகிடும். இதுக்குன்னு எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்களோ, எவ்வளோ மணி மேனேஜ்மெண்ட் பண்ணீங்களோ அது அப்படியே ரிவர்ஸில் ஆகும். ஓகே, ஆனால் டைம் கொடுக்கணும். 1 மாதம் வெயிட் பண்ணியிருக்கோம். 1 மாதம் லாஸில் அப்படியே பார்த்துட்டே இருப்பீங்க, ஏன்டா உள்ளே வந்து மாட்டின்னு இருப்போன்ட்டு. அதுக்கு மட்டும் கரெக்டாக பேக்கப் பண்ணிட்டீங்க, உங்களை அப்படியே அழகாக சூப்பராக காப்பாற்றி கொடுக்கும். ஆனால் உங்களை நல்லா டெஸ்ட் பண்ணும். அது வரைக்கும் வாட்ச் பண்ணணும். நீங்கள் வாட்ச் பண்ணி இப்போது எப்போ இருந்தாலும் மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகி தான் ஆகணும். ஆனால் அதே இடத்துக்கு வரணும்னு அவசியம் கிடையாது. அது பக்கத்தில் வரும்போது நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஆவரேஜ் பண்ணியிருப்பீங்க. இந்த இடத்துல 1 லாட்டு, 2 லாட்டு, 3 லாட்டு, 4 லாட்டு, 5 லாட்டு இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருப்பீங்க. ஆட் பண்ணிகிட்டே இருக்கும் போது இந்த லாட்டு வந்து இந்த 4 லாட்டு வரும்போதே இங்கே ரிவர்ஸ் ஆகிடும், எல்லாமே ப்ராஃபிட் ஆகிடும். அதில் எவ்வளோ ப்ராஃபிட் போடுறோமோ நம்ம இதில் என்னென்னா ஸ்டாப் லாஸே கிடையாது. நம்மளோட ஸ்ட்ராட்டஜியில் பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸே கிடையாது. மேனேஜ்மெண்ட், மணி மேனேஜ்மெண்ட், இதுக்கு எவ்வளோ தேவைன்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு உட்காந்துடணும். இதுக்கு எவ்வளோ தேவைன்ட்டு நீங்கள் டாலர்லலாம் போனீங்கன்னா சும்மா ஒரு $100 போனீங்கன்னா $10,000. ஆனால் இப்படி ஜஸ்ட் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா $1,00,000, $1,000. இங்கெல்லாம் $1,000லாம் இந்த இடத்துலலாம் இங்கே ரிவர்ஸ் ஆனாலே $1,000 காலி முடிஞ்சிடும். ஆனால் இங்கே எத்தனை டாலர் ஓடிட்டுருக்குது மைனஸு? இங்கே மைனஸ் வந்து பார்த்திங்கன்னா எப்படியும் $30,000 மைனஸ் ஆகிட்டுருக்கு. ஆனால் இதை நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம், ஸ்மால் அக்கௌண்ட்டில் பண்ணிகிட்ருக்கோம். அந்த ஸ்மால் அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு $30 போட்டிங்கன்னா $30,000 காமிக்கும். சாரி, $100 போட்டிங்கன்னா $10,000. அது அப்படியே சென்ட் அக்கௌண்ட் சொல்லுவாங்க, இல்லை ஸ்மால் அக்கௌண்ட் சொல்லுவாங்க. இந்த ஸ்மால் அக்கௌண்ட்டில் அதை பண்ணினீங்கன்னா நீங்கள் என்னென்னலாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணி ஒரு 1 இயர் என் கூட ட்ராவல் பண்ணிங்கன்னா இது என்னென்னு புரிஞ்சிடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ இருக்குது, இல்லை என்ன அளவுக்கு இது ரிவர்ஸ் ஆகிருக்குன்னு பார்த்து அதுக்கப்புறம் வேணால் ஸ்டாண்டர்ட் அக்கௌண்ட்டு அந்த மாதிரி ஏதாவது போகலாம். அது வரைக்கும் நீங்கள் சென்ட் அக்கௌண்ட், மினி அக்கௌண்ட், ஸ்மால் அக்கௌண்ட் அந்த மாதிரி நிறைய அக்கௌண்ட்டில் பேர் இருக்குது. அதிலெல்லாம் நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். ட்ரேட் பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் ரெக்கவர் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஸ்விக்கி ஓட்டுறது, பார்ட் டைம் வேலை செய்கிறவங்க எல்லாருமே இதில் பண்ணலாம், எல்லாமே ப்ராஃபிட் பண்ணலாம். ஓகே, அடுத்தது நியூசிலாண்ட் USD. இது வாட்ச் பண்ணுங்கள். நல்லா ரிவர்ஸ் எப்போ வருதுன்னு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். நல்ல லாஸில் இருக்குது. ப்ராஃபிட் ஆல்மோஸ்ட் ஆவரேஜ் ஆகிடுச்சு. ப்ராஃபிட் எவ்வளோ தூரம் வருதுன்னு பார்க்கலாம், இல்லை ரிவர்ஸ் ஆகுதான்னு பார்க்கலாம். இது கூட ட்ராவல் பண்ணுங்கள், கொஞ்சம் ரொம்ப நாளாக சொல்லிகிட்ருக்கேன். ஓகே, அடுத்தது USD JPY. இங்கே ஒரு என்ட்ரி கொடுக்கல, இந்த இடத்துல கொடுத்தது எடுக்கல, ரிவர்ஸ் ஆகிட்டே இருக்குது. ஏன் இதை நான் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுறேன்னா எனக்கு நிறைய ஃபேக்கு ஃபில்ட்ரு பண்ணது தான் வேலை. ஃபில்ட்ரு பண்ணிகிட்டே இருக்கணும். அது என்னென்னலாம் ஃபேக்கு கொடுக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி இது ரெண்டும் ப்ராப்பராக கொடுத்ததுனா மட்டும்தான் என்ட்ரி எடுப்பேன், இல்லைனா அது லாஸில் தான் தூக்கின்னு போய் கொடுக்கும். ஓகே, அடுத்தது USD CHF என்ட்ரி எடுத்திருக்கோம். மார்க் பண்ணல நான், சாரி, இப்போ மார்க் பண்ணிடுறேன், வாட்ச் பண்ணுங்கள். USD CHF பேர்லாம் நிறைய நல்ல இறங்கி நம்மளுக்கு என்ட்ரி கொடுத்துருக்கு. நிறைய என்ட்ரி நான் பார்த்துருப்பேன். GBP CHF கரெக்டாக USD CHF என்ட்ரி கொடுத்துருக்கோம். இது ரிவர்ஸ் எப்போ ஆகுதுன்னு பார்க்கலாம். அடுத்தது USD CAD 2 என்ட்ரி தான் ஓடிட்டுருக்கு. இங்கே ஒரு என்ட்ரி, இங்கே ஒரு என்ட்ரி. அடுத்த என்ட்ரி கொடுக்கணும்னு பார்க்குறேன், ரிவர்ஸே கொடுக்கல. நம்மளோடது ஃபில்ட்ரு பண்ணி கொடுக்குற கோடிங் இது, ரிவர்ஸ் ஆகலை. இது நம்மளுக்கு எவ்வளோ தூரம் ப்ராஃபிட் கொடுக்குதுன்னு பார்க்கலாம். 3 லாட் ஓடிட்டுருக்கு, 2 என்ட்ரி 3 லாட் ஓடிட்டுருக்கு. ஓகே, இப்போ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா
இந்த இயர் எண்டில் இன்றைக்கி மோஸ்ட்லி கடைசி வீடியோ இருக்கும். 2 நாளில் என்ன வீடியோ போடுவோன்னு தெரியல, ஏன்னா சாட்டர்டே சண்டே வருது. இதுதான் லாஸ்ட் வீடியோ. இதுக்கப்புறம் என்னென்ன வருதுன்ட்டு மண்டே, டியூஸ்டே அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா USD CHF, நியூசிலாந்து USD, நியூசிலாந்து JPY, அடுத்தது JPY கிடையாது, USD, தேஜ், அதுக்கப்புறம் நியூசிலாந்து, GBP நியூசிலாண்டு, GBP CHF எடுத்துருக்கோம் என்ட்ரி. அதுக்கப்புறம் GBP CAD, GBP AUD கிடையாது, GBP USD ஃபஸ்ட் ஃப்ரெஷ் என்ட்ரி எடுத்துருக்கோம். ப்ராஃபிட்டில் ஓடிட்டுருக்கு. ஒரு லாட்டு கிடையாது, இது என்ட்ரி ஓடிட்டுருக்கு. ப்ராஃபிட்டில் தான் இருக்கும். நம்ம இதெல்லாம் வாட்ச் பண்ணுங்கள். இது என்ட்ரி எடுத்துருக்கோம், Euro CHF என்ட்ரி எடுத்துருக்கோம். ஓகே, CAD JPY கிடையாது, CHF கொடுக்கல, இது என்ட்ரி எடுக்கலைன்னு போட்டுடலாம். நான் அப்புறம் போட்டுறேன். AUD நியூசிலாண்டு. வீடியோ வந்து இன்றைக்கி கொஞ்சம் லாங்காக போயிருக்கோம், ஏன்னா ஒரு வாரம் வீடியோ போடல. இந்த என்ட்ரி ப்ராஃபிட்டில் ஓடிட்டுருக்கு, ஒரு லாட் AUD JPY. அடுத்தது நம்ம கோல்டு ப்ராஃபிட் மூணாவது என்ட்ரி 3 லாட்டு. மூணு லாட்டு பார்த்தீங்கன்னா மொத்தம் 6 லாட்டு. நல்ல ப்ராஃபிட்டில் போயிட்டுருக்கு. எவ்வளோ தூரம் கீழே வருதுன்னு பாருங்கள். நம்ம ஆனந்த் ஸ்ரீனிவாசன் சொல்லியிருப்பார், நல்ல மேலே போயிருக்கு, என்னை ஃபாலோ பண்ணுங்கள். சம்திங் 6,000 கோல்டு போயின்னு இருக்குது டேக்ஸோட, எல்லாத்தையும் சொல்லியிருப்பார். அவரை வந்து நான் ரிவர்ஸ் பண்ணதுக்கு சேலஞ்ச் பண்ணுறேன். இங்கே ரிவர்ஸ் ஆகும்ன்ட்டு நான் என்னோடய சாஃப்ட்வேர் சொல்லுது, ரிவர்ஸ் ஆகும்னா ரிவர்ஸ் ஆகும். அவர் சொல்லுவார் ரிவர்ஸ் ஆகணும், மேலே போகணும். 1.5 வருஷம் டைம் கொடுத்துருப்பார் அவர். நம்ம அந்த 1.5 வருஷத்தில் எத்தனை தடவை ரிவர்ஸ் ஆகுதோ அத்தனை தடவையும் நம்ம காசு பண்ணலாம். ஓகேவா? இங்கே பாருங்கள், 2 மாதம் 2-3 மாதம் இருக்குன்னு வச்சுக்கேன். எப்போ நடக்குதோ அப்பப்போ நம்ம காசை எடுத்துகிட்டே இருக்கலாம். இதெல்லாம் கொஞ்சம் வாட்ச் பண்ணுங்கள், ரெகுலராக வாட்ச் பண்ணுங்கள். ஒரு 5 மினிட்ஸ் வீடியோ தான் இருக்கும் மோஸ்ட்லி. இன்றைக்கி கொஞ்சம் நிறைய பெரிய வீடியோ, மோஸ்ட்லி 5 மினிட்ஸ் வீடியோ தான் டக்குன்னு போட்டுருவேன். அதை அப்படியே ரெஃபரன்ஸ் பார்த்துக்கினே வந்தீங்கன்னா என்னென்னு புரியும் உங்களுக்கு ஓரளவுக்கு, இது என்ன நடக்குதா இல்லையான்ட்டு. என்ட்ரி வீடியோ போட்டோம் உடனே என்ட்ரி எடுக்கணும்லாம் பிரச்சனையே கிடையாது. எப்போ வேணாலும் உள்ளே போய் இந்த வீடியோ ரெஃபரன்ஸ் பார்த்துட்டு நீங்கள் என்ட்ரி போடலாம். வேறு எதாவது ரெஃபரன்ஸ் வேணும்னா கேளுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்னென்ன என் சைட்லேருந்து கைட் பண்ண முடியுமோ கைட் பண்ணுறேன். இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. ஹாப்பி நியூ இயர். தேங்க்ஸ். பாய்.